அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசோபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மகாபாரத கதையோட கிளை கதையை தான் கேட்க போறோம். கதைகளை போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். இதோ இங்கு நடந்து முடிந்திருப்பது குருஷேத்திர போர் மட்டுமல்ல, அழிந்திருப்பது கௌரவ படைகள் மட்டுமல்ல, அத்தனை ஆயிரம் சேனைகள், அத்தனை ஆயிரம் படை வீரர்கள், எத்தனை ஆயிரம் உயிர்கள். இது மட்டுமா? சிலரின் அகந்தை, சிலரின் ஆணவம், தான் என்ற அகம்பாவம், ஆண் என்ற அகந்தை, வீராப்பு என நிறைய இழந்தாயிற்று. இலக்கை ஏதுமின்றி மிஞ்சிய கூட்டம் ஒன்று உள்ளது நடைப்பிணங்களாய். குருஷேத்திரம் இங்கே குருதிஷேத்திரமாய். இத்தனைக்கும் காரணகர்த்தா மூலதாரி யார்? அவன்தான், அவனைதான். மாயவன் மதுசூதனன், மதுராபுரி நாயகன், கண்ணசிவிலேயே குருஷேத்திர போரை நடத்திய அந்த காரியதாரி கிருஷ்ணன். 18 நாட்களில் எவ்வளவோ நடத்திவிட்டான் அவன். பாரத போர் முடிந்தவுடன் கிருஷ்ணர் தேரில் இருந்தபடியே அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, தேரை விட்டு இறங்கு என்று சொன்னார். அர்ஜுனனோ ஒன்றும் புரியாதவனாய் திகைத்து நின்றான். சம்பிரதாயப்படி போரில் வெற்றி பெற்றவரை தேரோட்டித்தான் கையை பிடித்து தேரிலிருந்து இறக்கிவிட வேண்டும். இதையே அர்ஜுனனும் கண்ணனிடம் எதிர்பார்த்தான். ஆனால் இங்கோ நடப்பதோ வேறு. தேரிலிருந்து இறங்குவதற்கு முன்பு கண்ணனிடம் தன் மனதில் உள்ள உறுத்துதலை கேட்டுவிட வேண்டும் என்ற முடிவில், மைத்துனா, நீ என்னை போரில் வெற்றி பெற செய்தாய், மகிழ்ச்சி. ஆனால் சம்பிரதாயப்படி நீதானே என்னை இறக்கிவிட வேண்டும். அதுதானே எனக்கு பெருமை. ஆனால் நீயோ என்னை கீழே இறங்க சொல்லி ஆணையிடுகிறாய். இது என்ன நியாயம் என்று தன் மனதில் உள்ளதை அர்ஜுனன் கேட்டுவிட்டான். அர்ஜுனனின் வார்த்தைகளை பொருட்படுத்தாத கண்ணன் மிரட்டும் தொனியில், அர்ஜுனா, தேரை விட்டு உடனே கீழே இறங்கு என்றார். அர்ஜுனனும் கீழே இறங்கிவிட்டான். அதன் பிறகு தேரின் பக்கத்தில் நிற்காதே, சற்று தள்ளி நில் என்றார் அதட்டலாய். கிருஷ்ணரின் இத்தகைய அதட்டலை அர்ஜுனனால் பொறுத்துக்கொள்ளவே முடியவில்லை. போரில் வெற்றி பெற்ற சந்தோஷம் எல்லாம் அவனை விட்டு பறந்தோடியது. வாடிய முகத்துடன் தேரை விட்டு வெகு தூரம் சென்று தள்ளி நின்றான். இதை கண்ட கிருஷ்ணர் புன்னகைத்தபடியே தேரிலிருந்து குதித்து சென்று அர்ஜுனனை கட்டிப்பிடித்துக் கொண்டார். கண்ணன் தேரிலிருந்து குதித்த அடுத்த கணமே தேர் பயங்கரமாக தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. பார்த்தாயா அர்ஜுனா, தேர் எப்படி பற்றி எரிகிறது என கள்ளசிரிப்பை உதிர்த்தான் கண்ணன். அர்ஜுனனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. எதற்காக தேர் இப்படி எரிகிறது என்று அவன் கண்ணனிடம் கேட்டான். அர்ஜுனா, போர் புரியும் பொழுது உன்னை கொல்வதற்காக கௌரவர்கள் பலர் அஸ்திரங்களை உன் மீது ஏவினர். அவற்றின் சக்தி அளவிட முடியாதது. தேரில் நானும் அனுமனும் இவ்வளவு நேரம் அதை தடுத்து கொண்டிருந்தோம். நான் தேரிலிருந்து குதித்ததும் அதிலிருந்து அனுமன் புறப்பட்டு விட்டான். அதனால் அஸ்திரங்களின் சக்தி தலை தூக்க ஆரம்பித்து தேர் பற்றி எறிய தொடங்கிவிட்டது. உண்மை இப்படி இருக்க நீயோ போரில் வெற்றி பெற்ற உன்னை நான் கௌரவப்படுத்தவில்லை என்று வருந்துகிறாய் என்றார் கிருஷ்ணர். மேலும் போரில் வெற்றி பெற்றதும் உனக்கு நான் எனும் ஆணவம் தலைக்கேறிவிட்டது. ஆணவம் அழிவிற்கு வழிவகுக்கும் என்பதை மறவாதே அர்ஜுனா என்றார் கிருஷ்ணர். அந்த கணம் தன்னுடைய ஆணவத்தை நினைத்து அர்ஜுனன் வருந்த தேரோடு சேர்ந்து அவனது ஆணவமும் எரிந்து சாம்பலானது. ஆனாலும் அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். கிருஷ்ணா, தேரில் நீயும் நானும் மட்டும்தான் இருந்தோம். எங்கிருந்து வந்தார் அஞ்சனை மைந்தன் என கேட்டான் அர்ஜுனன். அதற்கும் மந்திர புனகை துவினான் மாயவன். அதானே, ராமாயணத்தில் அனுமன் ராமனுடன் இருந்தார். அனைவரும் அறிந்த ஒன்று. பாரதத்தில் எங்கிருந்து வந்தார் அனுமன்? பார்ப்போம் அடுத்த பதிவில். நண்பர்களே, இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.